வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓ பற்றின ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னோட டைட்டில் ரீஓப்பன் தள்ளி போகிறதுக்கு தேர்தல் தான் காரணமா, எலெக்ஷன் காரணமா அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க. சரி, இதில் அப்படி என்ன உண்மை இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்லைன் ஜாப்பில் ஒரு லீகலாக நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள், நம்ம எஸ்பிஓ பற்றி நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்களை சொல்ல போகிறோம். ஓகேங்களா? சரி, எஸ்பிஓ கிட்டத்தட்ட அடிக்கடி லீவ் விடுற ஒரு கம்பெனி அப்படின்னு பேர் வாங்கினாலும் கூட ஸ்டாண்டர்டாக 6 வருஷமாக ஒரு ஆன்லைன் ஜாப் ஸ்டாண்டர்டாக நிற்கிறாங்க. அதுவும் லீகல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டைம் பிரேக் பண்ணும்போதெல்லாம் அந்த பிரேக்குக்கான ரீசன், அந்த சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் ஓன் பில்டிங், அப்புறம் வெப்சைட் ஸ்லோவாக இருந்தது, அதை டெவலப் பண்ணி இப்போது எத்தனை லட்சம் பேர் ஒரே டயத்தில் அந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணாலும் ஸ்லோவாகாத மாதிரி எல்லாமே தரமாக ரெடி பண்ணிட்டாங்க. சரி, ரைட். இப்போ உள்ள கேப் லீவ் விட்டு 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு மார்ச் மாதம் ஓப்பன் பண்ணுறோம்னு சொன்னது இப்போ வரைக்கும் ஏன் டிலே? ப்ரைவேட் லிமிடெட் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னாங்க, வந்துருச்சு. அடுத்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னாங்க, அதுவும் வந்துருச்சு. அவங்க சொன்ன ரீசன், நோட்டீஸ் போர்டில் சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்டில் அந்த சர்டிஃபிகேட்டும் ஷோ பண்ணியிருந்தாங்க. அப்படின்றப்ப அவங்க அப்ளை பண்ண டேட் ப்ளஸ் டைம் எல்லாமே அதில் இருந்தது. ஆனால் ஜிஎஸ்டி வந்தது லேட்டாக தான் வந்துச்சு. அது கவர்மெண்ட் சைடு உள்ள இது. இப்போ ரீஓப்பன் ஆகிறதுக்கு எலெக்ஷன் தான் காரணம் அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் ஒரே ஒரு அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்குது. அந்த அப்ரூவல் யார் கொடுக்கணும் அப்படின்னா, வெரிஃபிகேஷன் பண்ணுறது மெட்ராஸில் டிஎஸ்பி, எஸ்பி அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி தான், செக் பண்ணி தான் கொடுப்பாங்க அந்த அப்ரூவல். ஸோ அந்த அப்ரூவல் வந்துருச்சுன்னா நம்ம இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் மக்கள் ஏமாற்றப்படாமல் இருக்காங்களா? இனிமேலும் இப்போ வரைக்கும் எஸ்பிஓவில் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ கிடையாது. இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சாதகம், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எதுவும் இந்த கம்பெனியில் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த டிலே. இப்போது நீங்களே சொல்லுங்கள், எலெக்ஷன் டியூட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. இந்த மாதிரி டயத்தில் எப்படி நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ரூவல் கொடுக்க முடியும்? ஸோ எலெக்ஷன் டேட், எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி தான் அப்ரூவலுக்கு வர்றாங்க. வெரிஃபிகேஷன் அப்ரூவல் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற தகவலை நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.